அக்கா ப்ளீஸ்க்கா, அழுவாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லுக்கா. அக்கா உன்னை இப்படி பார்க்கவே கஷ்டமா இருக்குக்கா, ப்ளீஸ்க்கா சொல்லுக்கா. என்னதான்க்கா நடந்துச்சு, ஏன்க்கா அழுவுற? நிம்மதி, நான் யாருக்கு என்ன பாவண்டி செஞ்சேன்? எனக்கு மட்டும் ஏன்டி இப்படிலாம் நடக்குது? அக்கா நீ மனசளவில் ரொம்ப நல்ல பொண்ணுக்கா, உனக்கு எந்த கஷ்டமும் வராது. என்ன வந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம். நீ என்ன பிரச்சனைன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. இன்னைக்கு நான் சந்திரனை பார்க்க போயிருந்தேன் நிம்மதி, அவரோட பேங்க்குக்கு. அவர் கொஞ்சம் வேலையாக பிஸியாக இருந்தார், அதனால அவரோட டேபிளில் பக்கத்துலேயே உட்காந்துருந்தேன். அப்போ ஒரு ஃபோன் கால் வந்துச்சுடி, நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணாமல் வேற ஒரு பொண்ணோட நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, இதனால எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு, நீங்கள் என்ன தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னாடி. அக்கா என்ன சொல்ற? ஆமாண்டி, நான் என் காதால அவங்க சொன்னதை கேட்டேன்டி. அக்கா நீ நல்லா கேட்டியா? மாமா அப்படி செய்யற ஆள் இல்லக்கா, உன் மேல உயிரே வச்சிருக்காருக்கா, உனக்கு தெரியும்ல. நீயும் அவர் மேல எவ்வளவு அன்பா இருக்க, நீயும் அவர் மேல உயிரே வச்சிருக்க, அது அவருக்கும் தெரியும். உன்னை அப்படிலாம் ஏமாத்திர மாட்டாருக்கா. அடி போடி, நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவர் என்னமோ டபுள் கேம் ஆடிட்டு இருந்திருக்காரு நிம்மதி நம்ம கிட்ட. அந்த பொண்ணு கிட்டையும் பேசிட்டு இருந்திருக்காரு, என்கிட்டயும் பேசிட்டு இருந்திருக்காரு. எப்படிதான் இப்படி எல்லாம் மனசு வருதோ. அக்கா அடிச்சு பல்ல உடைச்சிருவேன் உனக்கு. சும்மா நீ காதால கேட்ட விஷயத்த வச்சு அவரோட கேரக்டர் டிசைட் பண்ணிட்டியா? என்னன்னு ஃபுல்லா விசாரிக்க மாட்டியா? இதுல விசாரிக்க என்னடி இருக்கு? அதான் நான் காதால எல்லாமே கேட்டுட்டேனே, இதுக்கு மேல என்ன எப்படி ஏமாத்த முடியும்? பைத்தியமாக்கா நீ என்னக்கா பேசிட்டு இருக்க? மாமா கிட்ட போய் இத பத்தி பேசுனியா இல்லையா? இல்ல. அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து என்ன பிரச்சனை, யார் இந்த பொண்ணு கேட்டா தானக்கா தெரியும். நீ பாட்டுக்கு போன்ல யாரோ ஒரு பொண்ணு பேசினான்னு சொல்லிட்டு வந்துட்ட. அந்த பொண்ணு உண்மையாவே சந்திரன் மாமாக்கு தான் ஃபோன் பண்ணிச்சான்னு உனக்கு எப்படி தெரியும்? இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா போன்ல அப்படிதான் சொன்னா. இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா நான் அற விட போறேன் பாரு. சரி நீ ஃபர்ஸ்ட் அழுவாத, காம் டவுன் ஆகு. நான் சொல்றத கேளு, இந்த பிளான் படி போலாம். என்ன சொல்லு. அக்கா ப்ளீஸ், நீ கிளியர் மைண்டா கேட்டாதான் உனக்கு நான் சொல்ல வர விஷயமே புரியும். சொல்லுடி மொத. இருக்கிற கடுப்புல இவ வேற. சரி சரி கூல். இங்க பாரு, நான் நீ சந்திரன் மாமா 3 பேரும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போலாம், இல்ல பீச்சுக்கு, எங்கேயோ ஒரு இடத்துக்கு போலாம். 3 பேருமே உட்காந்து பேசுவோம். என்ன ப்ராப்ளம்னு அவரோட சைட்ல இருந்து என்ன இருக்குன்னு கேட்போம். ஒரு சைடு மட்டுமே பார்த்துட்டு ஒருத்தரோட கேரக்டர் டிசைட் பண்ணாத. அவருக்கு மேபி பிடிக்காம கூட இருக்கலாம்ல. லூசாடி நீ, ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி என்னதான் நீ கல்யாணம் பண்ணணும், அந்த பொண்ணை நீ எப்படி கல்யாணம் பண்ணலான்னு கேள்வி கேட்குது உரிமையா? எப்படி இவருக்கு பிடிக்காம போகும்? ஷோ பைத்தியம் மாதிரி பேசாதக்கா, நான் சொல்றத கேளு ப்ளீஸ். இந்த ஒரு வாட்டி மாமா கிட்ட உட்காந்து பேசினாதான் கிளியரா விஷயம் புரியும். எப்போதுமே ஒரு சைடு மட்டுமே கேட்டுட்டு பேசாதக்கா. இன்னொரு சைடு அவங்க சைட்ல இருந்து என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கேளு, அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம். இத மாமாவோட லாஸ்ட் சான்ஸா நீ எடுத்துக்கோக்கா. இதுல மட்டும் உனக்கு கிளியரான பதில் வரலனா அப்புறம் பாத்துக்கலாம், வீட்ல சொல்லுவோம் என்ன நடக்குதுன்னு, அப்புறம் டிசைட் பண்ணலாம். நீ நல்லா யோசிச்சு சொல்லுக்கா. உண்மையாவே சந்திரன் மாமா நல்லவருக்கா, நீ ஏன் உன் லைஃபை கெடுத்துக்காதக்கா ப்ளீஸ்க்கா. இந்த முன்கோவத்தை மட்டும் தயவு செய்து விட்டுரு. இதை விட்டுட்டீனா நீ ரொம்ப நல்ல பொண்ணுக்கா. இந்த மாதிரி பிரச்சனையிலலாம் ரொம்ப கோவப்பட்டு ஏதாவது தப்பான டெசிஷன் எடுக்காதக்கா. கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாரு. நிம்மதி, நான் கொஞ்ச நேரம் மடியில படுத்துக்கவா? அக்கா வாக்கா. அக்கா உனக்கு ஒரு பிரச்சனையும் வராதுக்கா, ஒரு பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன் உனக்கு. சரிடி. சார் சொல்லுங்கண்ணே. சார் நீங்கள் இவ்வளோ சோகமாக இருந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. என்ன சார் ஆச்சு? எதுவும் பிரச்சனையா? வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலண்ணே. ஒரு ஃபோன் காலில் டோட்டலாக லைஃபே மாறின மாதிரி இருக்குண்ணே. அண்ணே ஆடிட்டிங் வந்திருக்காங்க, நீங்கள் அவங்கள போய் பாருங்கள். நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். சார் ஃபீல் பண்ணாதீங்க சார். சரிண்ணே. சார் இவ்வளோ சோகமாக இருந்து நம்ம பார்த்ததே இல்லையே. நல்ல மனுஷன், என்னாச்சுன்னே தெரியல. டே சந்திரா, நீ எப்படி இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போற? தன்மை உன் மேல உயிரே வச்சிருக்கா, அவளை ஏமாத்திடாத. பார்த்தல உன் மேல எவ்வளவு அன்பு இருந்தா உன் பேரை டாட்டுவா குத்திட்டு வந்திருப்பா. இந்த பிரச்சனைய எப்படியாவது உடனே சால்வ் பண்ணு. தன்மையை கஷ்டப்படுத்துறதுக்கு நீ செத்து போயிடலாம். ஆனா எப்படி இந்த விஷயத்த சால்வ் பண்ணுவேன்? இப்ப தன்மைக்கு கால் பண்ணி பார்க்கலாமா? வேண்டாம், எப்படியும் கால் பண்ணா கட் பண்ணி தான் விடுவா. அது இன்னும் மனசு ரொம்ப கஷ்டப்படுத்தும். அவளையும் கஷ்டப்படுத்த வேண்டாம், பேசாம ஈவினிங் அவளை வீட்டுல போய் பார்க்கலாம். அப்பா பாத்து இறங்குங்க. அண்ணே எதுவும் வலி இருக்கானே? இல்லம்மா இப்ப பரவாயில்ல. அண்ணி வாங்க உள்ள போலாம். பாத்து பொறுமையா வாங்க. சரிங்க தம்பி. அப்படி இந்த சோஃபால உட்காருங்க, நான் தன்மையை கூப்பிடுறேன். இந்திரன் தம்பி, அண்ணி நீங்களும் உட்காருங்க. தன்மை இங்க வாமா. மா கூப்பிட்டீங்களாமா?
நிம்மதி, நீ என்னம்மா சீக்கிரமாவே வந்துட்ட? கிளாஸ் சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சுமா. நிம்மதி, அத்தை இந்திரன் தம்பிலாம் வந்திருக்காங்கல்ல, வாங்கனே கூப்பிடாம நிக்கிற. ஐயோ அத்தை, வாங்கட்ட வாங்க. இருக்கட்டண்ணே, நம்ம வீட்டு பொண்ணு நம்மளை கூப்பிடலன்னா என்னப்போ? நிம்மதி, தன்மையை கூட்டிட்டு வாமா. அது வந்துமா அக்கா குளிச்சிட்டு இருக்காமா. ஓ அப்படியா, சரி சரி சரி. அண்ணி நீங்க உட்காருங்க, ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? அண்ணி நீங்க உட்காந்து பேசிட்டு இருங்க, நான் போய் உங்க எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். நானும் வரேன் அண்ணி. நிழலும் போனது நிஜமும் போனது எனக்குள் என்னையே தேடினேன். கனவே கனவே கலைவதேனோ, கரங்கள் மரமாய் கரைவதேனோ. நிம்மதி, வாமா வந்து உட்காரு. இல்லப்பா, நான் போறேன், வேலை இருக்கு. அட உட்காருமா. அண்ணி சொல்லுங்க அண்ணி, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அண்ணி. அண்ணனையும் கூப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் சௌரியமா இருக்கும். சரிங்க அண்ணி. அண்ணி எதுவும் கஷ்டப்படுற மாதிரி இருக்காதுல்ல, இப்பதான் சரியாயிட்டு வந்திருக்காரு, அதான் அண்ணி. ஐயோ அண்ணி, தெரியும் அண்ணி, எனக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு. எப்படிடா அதை ஃபேஸ் பண்ண போறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் நானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி, நல்ல விஷயம்தான். சரிங்க அண்ணி. என்னங்க இங்க வாங்களேன். தான் வரேன் சொல்றாரு. தம்பி, நீங்களும் நிம்மதியும் பேசிட்டு இருங்க, நான் உள்ள போயிட்டு வரேன். நிம்மதி, எப்படி இருக்க? அன்னைக்கு நிச்சயத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் பேசிக்கவே இல்லை, பார்க்கவும் இல்லை, அதான். நான் நல்லா இருக்கேன், நீங்க? இருக்கேன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? ஏம்மா, எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக கேளுமா. இப்படி தான் அப்பயும் ஆரம்பித்தேன், கடைசியில் என்னென்னமோ சொல்லிட்ட. நிம்மதி, அப்புறம் இது நம்ம விஷயமா இல்லை வேற எதுவுமா? இப்படி கேட்டா நான் எப்படி சொல்றது? இல்லை, நம்மளோட பர்சனல்னா வெளியே பேசிக்கலாமேன்னு பார்த்தேன். எங்கள் அம்மா வேற இருக்காங்களா, பழசெல்லாம் எதுவும் பேச வேண்டான்னு. சரி, அப்போ அந்த விஷயத்தை அப்படியே விட்டுருங்க. இப்போ நான் வேற ஒரு விஷயம் சொல்லணும். எப்பா, நிம்மதிக்கு நிறைய விஷயங்கள் ஸ்டாக்ல இருக்கும் போலயே. இல்ல, இது அக்காவோட லைஃப் மேட்டர், அதான். ஏன், உங்க அக்காக்கு என்னாச்சு? அக்கா இன்னைக்கு சந்திரன் மாமாவை பார்க்கறதுக்காக பேங்க்குக்கு போயிருக்கா. அப்போ மாமா பிஸியாக இருந்ததுனால அவங்க ஃபோனை அக்கா தான் அட்டன் பண்ணியிருக்கா. அப்போ ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி என்னதான் நீங்கள் கல்யாணம் பண்ணணும், அந்த பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. அக்கா இவ்வளோ நேரம் ரொம்ப அழுதுகிட்டே படுத்திருந்தா, அதான் ரொம்ப கஷ்டமாக போச்சு. எப்படியாவது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? அந்த பொண்ணு யார் என்னன்னு பேசணும். உங்களுக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சா? உங்களுக்கும்னா அப்போ உங்களுக்கும் தெரியுமா? ஐயோ, அது ஒரு பெரிய பிரச்சனை, விடு, நான் அப்புறம் சொல்கிறேன். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? நான் வந்து சந்திரன் மாமா, நான், தன்மை 3 பேரையும் ஒன்றா உட்கார வச்சு பேசலான்னு நினச்சேன். அப்போ தானே சந்திரன் மாமா சைட்ல இருந்து என்ன நினைக்கிறாருன்னு தெரியும். நீங்களும் வாங்க, யார் அந்த பொண்ணு என்னன்னு நீங்கள் சொன்னாதான் எங்களுக்கும் தெரியும். சரி, என்னோட ஃபோட்டோகிராஃபி ஸ்டூடியோ இருக்கு, அங்கே வாங்க, நம்ம அங்கே மீட் பண்ணலாம். 4 பேரும் ஒன்றா உட்காந்து பேசலாம். ஸ்டூடியோவை காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவேன், அதுக்கப்புறம் எப்போனாலும் வாங்க, நம்ம எல்லாரும் அங்கே உட்காந்து பேசலாம். இப்போ போனது ஸ்வெட்டர் மாதிரி இருக்கே. மாமா, ஏய் ஸ்வெட்டர். இல்லே, எங்கடா ஓடிட்டு இருக்கிற? எக்கா நவுருக்கா, ஸ்வெட்டர் போதுக்கா. என்னது ஸ்வெட்டர் போதா? ஏன் வாங்க போறியா? ஏண்டா இந்த வெயிலும் ஸ்வெட்டர் போடுறோம்னு நினைக்கிறியே, நீ பைத்தியத்திலே பெரிய பைத்தியமா இருப்படா. சரி வாங்க, கோயிலுக்கு அந்த சைடு பிரசாதம் கொடுக்குறாங்க, போய் வாங்கிட்டு உட்காருவோம், பிள்ளைங்க வந்துருங்க. ஏக்கா நீ போக்கா, நான் வரேன். இவன் என்னடா இவன் சொட்டர் வாங்காம வரமாட்டான் போலயே. இல்லே, வீட்டுல நிறைய கிடக்குது, தார வா. ஏக்கா அது வந்து. வாடா, இப்பதான் வந்து போயின்ட்டு. சார் இன்னும் கொஞ்சம் போடுங்க சார், பிள்ளைங்களுக்குலாம் தரணும். ஏம்மா, எல்லாருக்கும் தரணும்ல, பிள்ளைங்களையும் வந்து வாங்க சொல்லுங்க. சார் பிள்ளைங்க லைன்ல நின்று வாங்குறதுக்கு கூச்சப்படுதுங்க சார், அதனால தான் நான் வந்தேன், கொஞ்சம் போடுங்களேன். சரி வாங்கிக்கோங்க. நம்ம உண்மையாவே ரோஜாவை பார்த்தோமா இல்ல எதுவும் கனவா? அக்கா மட்டும் வரலன்னா கண்டிப்பா ரோஜாவை பார்த்துருப்பேன். ச்சே, மிஸ் பண்ணிட்டேனே. ராஜா, எங்கப்பா உங்க அக்காவை காணோம்? மாமா, பிரசாதம் வாங்க போயிருக்க அக்கா. ஓ அப்படியா? அம்மா, கண்மணி எங்க? தெரியல மாமா. தெரியலையா? உன் கூட தானப்பா வந்தா? இல்ல மாமா, நான் அக்கா கூட வந்துட்டேன். என்ன இவன் பொறுப்பே இல்லாம பேசுறான்? இவனுக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நம்மளாம் பேசிட்டு இருந்தா, இவன் நம்ம சலிச்சுக்கிட்டே பேசுறான். இல்ல இல்ல, இது இப்படியே விடக்கூடாது. அப்புறம் கல்யாணம் ஆன பிறகு என் தங்கச்சி தான் கஷ்டப்படுவா. என்னன்னு இப்பவே பேசணும். ஏங்க அப்பா, எப்படியோ அடிச்சு பிடிச்சு பிரசாதத்தை வாங்கிட்டேன், இந்தாங்க பிடிங்க, உட்காருங்க, சாப்பிடுவோம். தம்பி இந்தடா.
என்னங்க நீங்களும் கண்மணியும் அதை எடுத்துக்கோங்க. ஏய் முதல்ல கண்மணி எங்கடி? பிரசாதம் வாங்கலான்னு போனோம். அப்ப கண்மணியோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வந்துச்சு. அதனால அவகிட்ட பேசிட்டு இருக்கா. நான் பேசிட்டு வரேன் அண்ணே, நீங்க போங்கன்னு சொன்னா. அதனால அவளுக்கும் சேர்த்து பிரசாதம் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்ப எதுக்கு இப்படி மூஞ்ச சிடுசிடுன்னு வச்சிருக்கீங்க? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைல்ல, அப்ப தின்னுங்க. எங்க வந்தாலும் மூஞ்சிய குரங்க மாதிரி வச்சுக்கிறது. நீ என்னடா நான் பேசுறதே பார்த்துட்டு இருக்க? சாப்பிட்றா. இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் வாயவே திறக்க மாட்டேன், இவ்வளோ பேசுறியேன்னு பாக்குறேன். அப்படி கேளுங்க. இந்த வாய் கூட இல்லைன்னா இந்த மனுஷன்ட்டெல்லாம் குடும்பம் நடத்த முடியுமா? ஏய் புளிசோறு, கோயில் புளிசோறு டேஸ்டா இருக்கும். ஏமா எங்களுக்கு வாங்கினியா? இல்லே நீ இப்ப வருவேன்னு எனக்கு எப்படிடா தெரியும்? நீ இதை தின்னு, நான் போய் வாங்கிக்கிறேன். வேணாமா, நீ சாப்பிடு. கண்மணி அத்தை அங்க நின்னுட்டு இருந்ததை நான் பார்த்தேன். நாங்கெல்லாம் கண்மணி அத்தை கூட போய் வாங்கிட்டு வரோம். ஆமாண்டி, அவ அங்கதான் நிக்கிறா. போய் வாங்குங்க போங்க. ஏய் பாக்கியா வாடி போலாம், தீந்துற போகுது. சரிண்ணே. ஓய் என்னாச்சு? அண்ணனும் தங்கச்சியும் ஒரே பொசிஷன்ல உட்காந்துருக்கீங்க. மாமா, நாங்க உன் மேல கோவமா இருக்கோம். இது கோமா இருக்கீங்களா? ஏன், நான் என்ன பண்ணேன்? ஆமா, துபாயில இருந்து வரும்போது எங்களுக்கு என்னென்னமோ வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னீங்க. ஒண்ணு கூட கண்ணுல காட்டல. ஐயோ சாரிடி தங்கங்களா, மறந்தே போயிட்டேன் நானு. போமாமா, நீ துபாயில இருந்து வரேன்னு சொன்னோன்னே பசங்கள்ட்ட ஒரு வாரமா சொல்லி வச்சிருந்தேன். அதை வாங்கிட்டு வருவாரு, இதை வாங்கிட்டு வருவாருன்னு. கடைசியில் இன்னைக்கு எதுவுமே எடுத்துட்டு போகாததுனால பசங்களாம் என்ன ஓட்டியே தள்ளிட்டானுங்க. ஐயோ அதனாலதான் இப்ப சோகமா உட்காந்துருக்கீங்களா? சரி வாங்க பொட்டி பிரிக்கலாம். ஏ ஜாலி, பொட்டி பிரிக்க போறோம். வேலு வா போய் சூட் கேஸ் எடுத்துட்டு வரலாம். பாக்கியா நீ போய் அம்மாவா அப்பாவை எல்லாரையும் கூட்டிட்டு வா. ஓகே மாமா. யம்மா போமா. பாக்கியா எங்கடி தள்ளிட்டு இருக்கற? யம்மா இங்க உட்காருமா. ஏய் ஏண்டி, நானே கோயில்ல இருந்து வந்து இப்பதான் டயர்டா இருக்குன்னு உட்கார்ந்திருந்தேன். வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு உட்காருன்னு இருக்க. என்ன பிரச்சனை உனக்கு? யம்மா மாமா தாமா கூட்டிட்டு வர சொன்னிச்சு. மாமாவா? எதுக்கு? பொட்டு பிரிக்க. மாமா துபாயில இருந்து எடுத்துட்டு வந்த பொட்டு என்ன பிரிக்கலல, அதுக்காக தான் கூப்பிட்டேன். ஏ பொட்டி வந்தாச்சு. சொப்பி வா ஒரு ரவுண்டு போலாம். இல்லே சும்மா உட்காரு, பையில இருக்கிற சக்கரை எல்லாம் தேஞ்சு போயிரும். உட்கார்றா. ஏமா சக்கரை கொடுத்துருக்கிறதே தள்ளுறதுக்கு தாமா, எப்படிமா தெரியும்? வாயை மூடிட்டு உட்காருன்னு சொன்னேன். பாக்கியா வேலு பிரிங்க. 3 2 1 ஏ சொப்னா மாமாட்ட வா. சொப்னா மாமா உனக்கு நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன், இங்க வாயேன் உனக்கு காமிக்கிறேன். சொப்பி போடி, மாமா தான் ஆசையா கூப்பிடுறான்ல, நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கான். போய் வாங்கிக்க ஓடு. ஹை வாங்க வாங்க வாங்க, சொப்னா குட்டி வாங்க. யாரு வந்திருக்கிறது? சொப்னா குட்டியா? வாங்க சாக்லேட் தர வாங்க. அண்ணே எவ்வளவு சாக்லேட் பாருண்ணே. ஐயோ இன்னும் நம்ம 2 மாசத்துக்கு கடைக்கே போவேனானே. ஏ பாக்கியா இதெல்லாம் 2 நாள்ல தீந்துருண்டி. 2 நாள்ல நல்லா தின்னு தீத்துட்டு ஆஸ்பத்திரியில போய் 1 மாசம் படுத்து கடை. சொப்னாக்கு என்ன சாக்லேட் வேணும்? இல்லே இதுங்களே ஒரு திணி பண்றாங்க. இதுங்களுக்கு போய் இவ்வளவு தீனி இத்தனை சாக்லேட்டும் வாங்கிட்டு வந்திருக்கிறிய. உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா என்னடா பண்றது? ஏக்கா என்ன பேசுற நீ? நானே 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரேன், அப்புறம் இதெல்லாம் கூட வாங்காம எப்படி வெறுங்கை வீசிட்டு வர சொல்றியா? சரி மாமா எங்க? அவரு கடைக்கு போயிட்டாருடா. அத்தை ரேஷனுக்கு போயிருக்காங்க. கண்மணி வந்த டயர்ட்ல குளிச்சிட்டு நல்லா தூங்குறா. ஏக்கா உனக்கு 2 பட்டு புடவை எடுத்திருக்கேன், அத்தைக்கும் அம்மாக்கும் ஒரு புடவை எடுத்திருக்கேன், மாமாக்கு ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்திருக்கேன், பாக்கியாக்கு வேலுக்கு ட்ரெஸ் செருப்பு எல்லாம் எடுத்திருக்கேன், சுப்பிக்கும் ஒரு அழகா ஒரு குட்டியா ட்ரெஸ் எடுத்திருக்கேன். இல்லே அப்புறம் கண்மணிக்கு? ஏக்கா கண்மணி வரும்னு எனக்கு எப்படிக்கா தெரியும்? அட ஆமா, சரி நீ எனக்கு 2 பட்டு புடவை எடுத்தேன்னு சொன்னீல, அதுல ஒரு புடவைய கண்மணி கொடுத்துறேன். அதெல்லாம் வேணாம், நான் உனக்காக பார்த்து பார்த்து ஆசையா எடுத்தேன், நீ தான் கட்டணும். இல்லே அவளுக்கு மட்டும் கொடுக்கலன்னா அவ தான் தப்பா எடுத்துக்க மாட்டாளாடா. இந்தா இங்க இருக்கிற சென்ட் பாட்டில், இந்த ஸ்நாக்ஸ் இதுல ஏதாவது கொடுக்கா. அப்புறம் ஒரு செட்டு சென்ட் பாட்டில் எடுத்து வைக்கா, ஜோசப்க்கு கொடுக்கணும். இல்லே ஆமால, ஜோசப் பேர் இருக்கான்ல, நீ வந்தா தெரியுமாடா? உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னப்பதாங்க ஜோசப்க்கும் சொன்னேன். அவன் ஒய்ஃபோட அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போயிருக்கான். அடக்கடவுளே அப்படியா? சரி சரி, அதானே நீ நேரம் வந்ததுக்கு பறந்துட்டு வந்திருப்பானே, கல்யாணம் ஆனதுனால மறந்துட்டானோன்னு நினைச்சேன். இல்லக்கா ஊருக்கு போனதுனால தான் உன்னால வர முடியல. மாமா என் ட்ரெஸ் எங்க இருக்கு? இதெல்லாம் எடுத்துட்டு பாரு பாக்கியா, அடியில இருக்கும், ஒரு பையில வச்சிருப்பேன். ஐயோ எனக்கு ஆசையா இருக்கு ட்ரெஸ் செருப்பெல்லாம் போட்டு பார்க்கணும்னு. ஏ ஆமா பாக்கியா, முதல்ல நம்ம ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு அப்புறமா அதெல்லாம் வந்து திங்கலாம் பாக்கியா, பொறுமையா உட்காந்து. ஆமாண்ணே. சொப்னா குட்டி மாமா உங்களுக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், அழகா குட்டியா எடுத்துட்டு வந்திருக்கேன், நீங்களும் போட்டு பாக்குறீங்களா? இங்க பாருங்க, எல்லாரும் ட்ரெஸ் எடுத்து தனித்தனியா போட்டு பார்த்துட்டு கொண்டு போய் பீரோல வச்சுட்டு அப்புறமா வந்து இந்த தீனி எல்லாம் எடுத்து திங்கணும். புது ட்ரெஸ்ல கொட்டிட்டு அப்புறம் கொட்டிருச்சு அதை பண்ணிச்சு இதை பண்ணிச்சுன்னு வந்து அழுவ கூடாது, புரியுதா? சரிம்மா. ஏக்கா சொப்னா ட்ரெஸ் எடுத்துக்கூட நான் போட்டு விடுறேன். இத தாரண்டா.
ஏம்மா ஏம்மா எங்க ட்ரெஸ்ஸே எடுத்து கொடுமா. உங்க ட்ரெஸ் எல்லாம் போய் பத்திரமா எடுத்துட்டு போய் போட்டுட்டு வாங்க. டேய் இந்த சொப்பி ட்ரெஸ். சொப்னா குட்டி இறங்கி நில்லுங்க, உங்களுக்கு புது ட்ரெஸ் போட்டு பார்க்கலாம். ஐயோ சைனா பொம்மை மாதிரி அழகா இருக்க சொப்னா குட்டி. ஏலே ஆமாண்டா அழகா இருக்குது இவளுக்கு. ஆமா வேற கலர் இல்லையாடா? எப்போதுமே இந்த ரோஸ் பஞ்சு புட்டாய் கலர் தான் இவளுக்கு எடுக்குது. இருந்துச்சுக்கா, ஆனா எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதான் எடுத்துட்டு வந்தேன். சரி 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 கழட்டி வச்சிரு, அழுக்காக்கிடுவா அங்கிட்ட அங்கிட்ட போய். குட்டிமா கழட்டிக்கலாமாடா? ஏக்கா சொப்னாக்கு ட்ரெஸ் பிடிச்சிருச்சு போல, கழட்ட விட மாட்டேங்குது. சொப்பி கண்ணு கழட்டிக்க கண்ணு, அழுக்காக்கிடுவ. அம்மா இன்னொரு நாள் போட்டு விடுறேன். பாரு சொன்னோனே கழட்டிட்டா. அதெல்லாம் சொப்னா சொன்ன பேச்ச கேப்பாடா, அதுங்க ரெண்டும் தான் நல்லா அருந்தவாளுங்க. ஏக்கா உனக்கு புடவை அங்கதான்க்கா இருக்கு, எடுத்து பாரு. தம்பி ரூம்க்கு எடுத்துருவா, அங்க போய் பார்க்கலாம். இந்த தனம்லாம் வந்துருவா, வந்தா ஒன்னு ரெண்டா அள்ளிட்டு போயிருவா. இப்ப இந்த பெட்டியை மூடி ரூம்ல போய் வச்சிரு, நானும் அங்க வரேன், அங்க வந்து பாத்துக்கலாம். சரிக்கா. மாமா என்ன மாமா? ஏய் பாத்தியா அழகா இருக்கேமா. பா மாமா, கை வைக்காம அப்பா போடவே விட மாட்டாரு மாமா. ஏம்மா பாருமா மாமாவை இப்படி எடுத்துட்டு வந்துருச்சு. ஏங்கா மாமா போட விட மாட்டாரா? ஆமாண்டா, அந்த மனுஷனுக்கு கை வைக்காம பொம்பளை பிள்ளைங்க ட்ரெஸ்ஸே போடக்கூடாதுன்னு நினைப்பாரு. ஏக்கா இது சின்ன பிள்ளைக்கா, இந்த வயசுல போடாம அப்படி என்ன உன் வயசுலயே போட முடியும்? அதை தாண்டா நானும் சொன்னேன். இப்ப பாரு புடவையை இழுத்து இழுத்து சொருவிக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கோம். இந்த வயசுல போட்டாதானே சொன்னா எங்க அந்த மனுஷன் கேக்குறாப்ல. பாக்கியா இது உனக்கு அழகா இருக்கு கண்ணு, நீ போட்டுக்கோ, நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். சரி மாமா, ஆனா கலரு ட்ரெஸ் ஷூ எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஓய் வாண்டு என்ன தேங்க்ஸ்லாம். ஆமா எங்க அந்த பெரிய மனுஷனை காணோம்? நீ ஏதோ கோட்டு சட்டை வாங்கிட்டு வந்தல மாமா, என்னமோ இழுத்து இழுத்து போட்டுட்டு இருக்கான். மாமா எப்படி இருக்கு? வேலு சூப்பர். டேய் ஏதோ சினிமால நடிக்கிற ஸ்டார் மாதிரி இருக்கடா. தேங்க்யூ மம்மி. ஏதோ மம்மியா? மம்மி டம்மின்னு மூஞ்சிலே குத்திடுவேன். மாமா ஏதோ எனக்கே எடுத்து தைச்ச மாதிரி இருக்கு மாமா, சூப்பரா இருக்கு. ஆமாண்டா உங்க சைஸ் எல்லாம் அம்மா கிட்ட கேட்டு நான் வாங்குறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிருச்சு. ஆமா ஷூ சைஸ் கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு மாமா. சரி எல்லாம் பார்த்தாச்சுல, போய் கழட்டி வைங்க, அப்புறம் அழுக்காயிட போகுது. ஏமா பாட்டி எங்கம்மா? பாட்டி கிட்ட காமிச்சிட்டு கழட்டுறோமா? ஏலே பாட்டி ரேஷனுக்கு போயிருக்காங்க, வர லேட் ஆகும். 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்கல்ல, அது ஏதோ ஃபார்ம் வாங்க போயிருக்காங்க. நீங்க போய் கழட்டி வைங்க, அப்புறமா போட்டு காமிச்சுக்கலாம். சரிம்மா. காதலும் ஒரு வகை போதைதானே, உள்ளுக்குள் வெறியேற்றும் பேய் போல. அண்ணி வாங்க அண்ணி. ஏன் கண்ணு ஒரு மாதிரியா நின்னுட்டு இருக்க? என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை அண்ணி, சும்மா தான் நின்றுட்டு இருந்தேன். இல்லை கண்ணு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது, ஏதாவது நான் சொல்லு கண்ணு. அது அண்ணி அது வந்து ராஜா மாமா என்கிட்ட சரியாகவே பேச மாட்டார் அண்ணி, அதான் யோசிச்சுட்டே இருக்கேன் என்னவா இருக்கும்னு. ஏ கண்ணு இதுதான் பிரச்சனையா உனக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்படிதான் கண்ணு இருப்பாங்க, அப்புறம் பசங்க சரியாயிடுவாங்க. நீ அதெல்லாம் நினச்சி கவலைப்படாத கண்ணு. இல்லை அண்ணி, இன்னைக்கு கூட கோவிலில் ஏதோ ஒரு பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணு பின்னாடியே போயிட்டு இருந்தாரு. அப்போ தான் கரெக்டாக நீங்கள் வந்தீங்க. எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்கு அண்ணி. அவரை உட்கார வச்சு பேசுங்க அண்ணி, அவருக்கு ஏதோ என்ன பிடிக்குதா பிடிக்கலையா எதுவுமே தெரியலல்ல. ஏன் கண்ணு உன்னை போய் யாருக்காவது பிடிக்காம இருக்குமா கண்ணு? நீ எவ்வளோ நல்ல பொண்ணு, எவ்வளோ அழகாக பேசுகிற, எவ்வளோ எல்லாத்தையும் மரியாதையாக நடந்துக்கிற, உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும் கண்ணு. அண்ணி இது என் வாழ்க்கையும் ராஜா மாமா வாழ்க்கையும் சம்மந்தப்பட்டது அண்ணி, அதனால 2 பேரையும் உட்கார வச்சு பேசுனீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ணி. சரி கண்ணு, அதான் உன் விருப்பம்னா நீங்கள் 2 பேரும் தனியாகவே போய் பேசுங்க, நாங்கள் யாரும் உங்களுக்கு நடுவில் வரல. நாளைக்கு ராஜாவை வேணா உன்னை ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறேங்க அண்ணு, அங்கே கொஞ்சம் மனசு விட்டு பேசிட்டு வாங்க. சரிங்க அண்ணி. இப்போ போய் நிம்மதியாக தூங்கு கண்ணு, நீ காலையில் தானே வந்த, ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும். கண்டதை யோசிச்சுட்டு இருக்காத கண்ணு, எல்லாம் சரியாயிடும். சரிங்க அண்ணி, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. கரெக்டான நேரத்தில் வந்து கரெக்டான விஷயத்த சொல்லியிருக்கீங்க, இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் வந்து கேளு கண்ணு, இப்படியே தனியாக நின்றுட்டு இருக்காத, புரியுதா? சரிங்க அண்ணி. தம்பி வாக்கா. ஏலே வேலையா இருக்கிறியா? இல்லக்கா சும்மா தான் உட்காந்துருக்கேன், சொல்லுக்கா. இல்லை நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்மணியை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வாடா. ஏக்கா என்னக்கா அந்த புள்ளைய வெளியே கூட்டிட்டு போறதுக்காக தான் நான் துபாயில இருந்து வந்தேனா? ஏலே ஏன்டா இப்படி பேசுற? வேற எப்படிக்கா பேசுவாங்க? ஹாஸ்டல்ல இருந்து கூட்டிட்டு வர சொன்னேன், சரி பொம்பளை பிள்ளை தனியா வருதேன்னு போய் கூட்டிட்டு வந்தேன். இப்போ அங்க கூட்டிட்டு போயிட்டு வா, இங்க கூட்டிட்டு போயிட்டு வான்னு சொல்றேன். அதுக்கு என்ன நான் டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்கேனா? நீ பாவம்டா அந்த பிள்ளை. ஏக்கா அந்த பிள்ளை பாவமாவே இருந்துட்டு போட்டோம், அதுக்கு நான் என்னக்கா பண்ண முடியும்? ஏங்கா என்ன கூட்டிட்டு போக சொல்ற? எல்லாரும் குடும்பமா வாங்க, சேர்ந்து வேணா போலாம். அந்த பிள்ளைய மட்டும் கூட்டிட்டு போனா ஊர்ல எல்லாரும் என்னக்கா பேசுவாங்க என்ன பத்தி?
சும்மா அந்த பிள்ளையவே கூட்டிட்டு திரியறேன்னு நினைக்க மாட்டாங்க. ஏற்கனவே ஊருக்குள்ள வரும்போது நிறைய பேர் பார்த்துட்டாங்க. டேய் அதனால என்னடா, நீ என்ன ஊருக்குள்ள இருக்கிற பிள்ளையவா கூட்டிட்டு போற? அது நம்ம சொந்தக்கார பிள்ளைடா, அதுவும் உங்க மாமாவுக்கு தங்கச்சி. அதனால என்ன பிரச்சனை உனக்கு? ஏக்கா அது என்னவா வேணா இருந்துட்டு போட்டும்க்கா, எனக்கு அதுல விருப்பம் இல்லக்கா, விட்டுருக்கா என்ன. இவன் என்ன இப்படி பேசுறான்? ஒருவேளை கண்மணி சொன்னதுதான் உண்மையா இருக்குமோ? சரி தம்பி, நான் வாரேன்.